நாட்டின் சுகாதார உட்கட்டமைப்பு குறித்து மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையான பதற்றங்களை தொடர்ந்து நாட்டில் உள்ள சுகாதார உட்கட்டமைப்புகளின் தயார் நிலை குறித்து சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். நாட்டில் உள்ள பல்வேறு சுகாதார அமைப்புகள் மற்றும் சுகாதாரத்துறையை சார்ந்த மூத்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோருடைய இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலோ அல்லது பாகிஸ்தான் இதுபோன்று தாக்குதலை தீவிரப்படுத்தினாலோ சில இடங்களில் மக்களுக்கு பாதிப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அத்தகைய சூழலில் மருத்துவமனைகள் தயாராக வைத்திருப்பது உறுதி செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. எனவே எந்த அளவுக்கு சுகாதார உட்கட்டமைப்புகள் தயாராக இருக்கிறது, அவையெல்லாம் முறையாக இயங்குகிறதா, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய எண்ணிக்கை முறைப்படி இருக்கிறதா, அதே போல மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சாதனங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மிக விரிவான ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லைப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இந்த பாகிஸ்தானுடைய நடவடிக்கை காரணமாக ஒருவேளை பொதுமக்களுக்கு பாதிப்புகளோ காயங்களோ ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட வேண்டும். அங்கு ஒரு சுணக்கம் என்பது காணப்பட்டால் அது பொதுமக்களுடைய உயிருக்கே கூட பாதிப்பாக அச்சுறுத்தலாக அமையும். எனவே அந்த சுகாதார உட்கட்டமைப்புகள் மருத்துவமனைகள் ஆகியவை தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதுதான் இந்த ஆய்வுக் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.